ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார் சொல்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்போ இஷ்யூ ஆகும், எங்கள் காலேஜ் இன்னும் ரிசீவ் ஆகல, எப்போ நாங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா ஹையர் எஜுகேஷன் போக போகிறேன், இல்லைனா வந்து ஜாப் போக போகிறேன் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படுது, எங்கள் காலேஜில் கேட்டால் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கான டிலே வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறத ஒரு ப்ரோ வந்து டேரெக்டாக யூனிவர்சிட்டி கேட்ட ரீசன் நம்ம சொல்லியிருந்தோம். அதே ப்ரோ வந்து திரும்பவும் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அஃபீஷியலாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஏப்ரல் மே 2025 படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 by 1 வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மந்த்க்குள்ளே உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்கள் கைக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, உங்கள் காலேஜுக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ மாதிரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக அந்த ப்ரோ கேட்டதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நவம்பர் மந்த்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட் கிடச்சிருந்துச்சி, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ரோ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் காலேஜில் அந்த சர்டிஃபிகேட்ஸ் பற்றி ஏதோ அப்டேட் சொன்னாங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.